எனை அடைந்து கொட்டம் என துவங்கும் நெடியமலை திருப்புகழை கேட்போம். நெடியமலை முருகன் கோவில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டத்தில் திருத்தணியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் நகரிக்கு பக்கத்தில் நெடியம் என்ற பகுதியில் அமைந்துள்ள ஒரு மலைக்கோவில். சுமார் 600 படிகளை கொண்டது. படிகள் ஒரே சீராக இல்லாது இருப்பினும் பாதை ஓரளவு செம்மையாகவும் ஏறுவதற்கு எளிதாகவும் அமைந்திருக்கிறது என்கிறார்கள். ஏகாந்தமான திருச்சூழலில் அமைந்துள்ள தலம் முருகப்பெருமான் செங்கல்வராயன் என்ற திருநாமம் தாங்கி வள்ளி தேவியானை தேவியருடன் நின்ற கோலத்திலே பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இந்திரன் இம்மூர்த்தியை போற்றி பேறு பெற்றுள்ளான். சென்னையிலிருந்து இத்தலத்திலே அடைய 2 மார்க்கங்கள் உண்டு. திருத்தணிக்கு செல்லாமல் சிறிது தூரம் ஆந்திர எல்லை வழியே பயணித்து தமிழக பகுதியில் உள்ள நெடியத்தை அடையலாம். அல்லது திருத்தணியிலிருந்து பள்ளிப்பட்டு என்ற ஊரை அடைந்து பின் அங்கிருந்து 4 கிலோமீட்டர் பயணித்து ஆந்திர எல்லையை தொடாமலேயே தலத்தை அடையலாம். அருணகிரியார் திருத்தணியையும் நெடியத்தையும் சேர்த்தே இந்த பாடலில் பாடியிருக்கிறார். இந்த பாடலில் முருகப்பெருமானே நிலைவரும் திருத்தணியில் விளங்கி சித்திர நெடிய குன்றில் நிற்கும் முருகனே என்கிறார். நெடியத்தை தரிசித்த பிறகு திருத்தணி தரிசிக்க வேண்டும் என்று கொண்டால் சிறப்பாகும். இந்த பாடலில் இகலி நின்று அழைக்கும் முயலகன் என்று பாடுகிறார். முயலகன் என்பது ஒரு வகையான இழுப்பு நோய், முசல் வலிப்பு என்பார்கள். கொல்லிமழவன் புதல்விக்கு இந்நோய் வந்து வருத்தியது. அவன் திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற சிவத்தலத்திலே எம்பெருமான் திருமுன்பு குழந்தையை வைத்து வேண்டிக் கொண்டான். அது சமயம் அங்கு எழுந்தருளிய திருஞான சம்பந்தர் திருவுள்ளம் இறங்கி திருப்பதிகம் பாடி அருளினார். முயலகன் என்ற நோய் நீங்கியது. அன்றியும் அத்தலத்தில் உள்ள நடராஜ பெருமானுடைய திருவடியின் கீழ் உள்ள முயலகனும் மறைந்து விட்டது என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இகலி நின்று அழைக்கும் முயலகன், மாறுபட்டு நின்று அலல் படுத்தும் முயலகன் வலிப்பு நோய். மனித பிறவி என்று எடுத்துவிட்டால் வீடு, மனைவி, மக்கள் இவர்களை நினைந்து நினைந்து அவர்கள் நலத்துக்காகவே வருந்துவார்கள். அப்படி வருந்தாமல் தூய்மையான அறிவு ஆசா பாசங்களால் மயக்கமுற்று அவமே அடியேன் மாளா வண்ணம் முக்தி தர வேண்டும் என்று நம்மை வேண்ட வைக்கிறார் அருணை அடிகளார். முக்தி என்ற சொல்லுக்கு பந்தத்தினின்றும் விடுபடுவது என்பது பொருள். நத்தையிலிருந்து விடுபடுவது முத்து என பெயர் பெற்றது. அதுபோல கட்டி நின்று விடுபட்டவர் முக்தர். 12 காலமாக அமரர்களையும் அமர மாதர்களையும் சூரபத்மன் சிறையில் அடைத்து வைத்திருந்தான். முருகவேல் கருணையினால் சூராதி அவுணரை அடக்கி ஏங்கி ஏங்கி விழித்திருந்த இமயவரது சிறைவாசலை திறந்து விடுதலை தந்து உதவியருளினார். அதுபோல இல்வாழ்க்கையில் உழும் நம்மை பந்தத்திலிருந்து விடுபட எல்லாம் அழிய நேரினும் அழியாது இழுத்து நிற்கும் அழகிய திருத்தணியில் விளங்கும் முருகப்பெருமானை பரம்பொருள் என்று உறுதியாக எண்ணி வணங்குகின்ற அன்பர்கள் உய்வதற்கு உரிய நெறியில் நின்று அப்பரமபதி அருள் புரிவான். முருகா சரணம்.